ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। मूषिकवाहनमोदकहस्त चामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते। வேரற என்னை விழுங்கும் தெய்வீக வேழரமணா நமோ நமோ. வாரணனானதனாகி என்னுள் தடை வாதனை தீர்ப்போய் நமோ நமோ. வேண்டியதெல்லாம் இந்தும் வேண்டா விருப்பமுமீ ஓய் நமோ நமோ. வையகமெங்கும் மலிந்த பெரும் புகழ் வாகை அணிந்தோய் நமோ நமோ. கூமமும் அச்சமாதி தசவித கோலமெடுத்தோய் நமோ நமோ. ருக்காதி சதுர் வேதமும் காணா அக்கறை நின்றோய் நமோ நமோ. யுக்தி கெட்டாதுள்ளிருந்தொளிரும் யோகீசாய நமோ நமோ. யூத கிறிஸ்துவர் முகமதியோரும் ஓதும் குருவே நமோ நமோ. சரணம் 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 சத்குரு ரமணா நமோ நமோ. சாந்தி 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 அருள்வாய் சாந்தரமணா நமோ நமோ. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்கார். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்கார். அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழே 30வது வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சென்ற பாடலிலே முழுக்க முழுக்க நான் நிராதரவாக இருக்கிறேன், ஒரு பையன்குடியாக வாடுகிறேன், பற்றுக்கோடில்லாமல் வாடி வதங்கி துன்பத்தின் எல்லைக்கே சென்றிருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டும். பற்றுக்கோடாய்க்கா அருணாச்சலா என்பதை பார்த்தோம். இந்த பாடலிலே அடுத்து வருகின்ற, இப்பொழுது நாம் தொகுதி 3 பிரிவு 7 இதில் நுழைந்திருக்கிறோம். இந்த 7வது பிரிவிலே 73 84 வரையிலே பாடல்கள் அமைந்திருக்கின்றன. 73வது பாடல் இந்த பிரிவினுடைய முதற் பாடல். இதிலே ஏதோ திடீரென்று நினைத்துக் கொண்டவர் போல நமக்கு ஆத்மபோதத்தை அருளிவிட்டார் அல்லவா என்பது நினைவுக்கு வந்தார் போல இந்த கண்ணியை ஏற்றி இருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த பாடலுக்கு வேண்டுதல் மற்ற எந்த விதத்திலும் பொருள் சொல்ல முடியாதபடி அவர் அனுபவத்தை அருணாச்சலேஸ்வரன் காட்டி கொடுத்தார் என்பதை சொல்லுகிறார். அதை எவ்வாறு செய்தார் என்பதை சொல்லுகிறார். 73வது பாடல். பொடியான் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பொடி போட்டு மயக்கினார் போல, என்ன சொக்கு பொடி போட்டா இப்படி மயங்கி போயிருக்கா என்னன்னு சொல்லுவான். அப்படி என் போதத்தை பறித்து, என்னுடைய ஜீவபோதத்தை பறித்து உன்னுடைய ஆன்ம போதத்தை காட்டினாய் அருணாச்சலா.
முழுக்க முழுக்க நான் ஞானத்தை அடைந்தேன். பகவானுடைய ஒரு ஆச்சரியம் என்னன்னா 54 வருடங்கள் நம்மோடு இருந்தார் ஜீவதசையில. ஒரு வாட்டி கூட நான் ஞானின்னு சொல்லிட்டதே கிடையாது. ஒரு முறை குஞ்சுசாமி கிட்ட சொன்னாரா, இது ஒரு மாதிரி ரேசர் எட்ஜ் வாக்கிங். நிறைய பேர் வந்து கேட்பா, உங்களுக்கு ஞானம் வந்துடுத்தாரு. அதுக்கெல்லாம் அவர் ரொம்ப சாதுரியமா பதில் சொல்லியிருக்க. ஒரு முறை 4-5 பேர் வர இங்க ஆசிரமத்தில் இல்லைன்னு உடனே பகவான் ஸ்கந்தாசிரமம் போயிருக்காருன்னா, இல்ல அது கந்தாசிரமத்துல இருந்த காலத்திலையும் அப்போ இவரு குஞ்சுசாமி கீழே இறங்கி வந்துட்டுருங்க. அப்ப சாமி பார்க்க வந்தோம், மேல போங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே வந்துட்டார். அவன் மேல வந்து பார்த்தா அங்க இவரு செடிக்கு ஏதோ தண்ணி விட்டுட்டு இருந்தார் பக்கெட்ல. அப்ப அவ வந்து பார்த்துட்டு சுத்தமொத்தம் பார்த்தா, சுவாமி எல்லாம் பார்த்தா யாரையும் காணோம். சரி திருப்பி இறங்கி வந்துட்டா, யாரும் இல்லை இங்க. குஞ்சுசாமிகள் கீழே தான் பார்த்திருக்கா மறுபடியும் அவரை. அப்போ அங்கதானே இருந்தாரு, அவரு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாரு. அடப்பா அவங்க இவங்க அவரை பார்த்தா சாமி மாதிரியே இல்லையே அப்படி. அப்ப குஞ்சுசாமிகள் மேல வந்து, என்ன அவன் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கா, இல்ல எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கானோ தெரியாது, உங்களை பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கா, சொல்லியிருக்கலாமே நான் தான். ஆமா, என் தலையில நான் தான் சாமி அப்படின்னு எழுதி ஒட்டிக்க சொல்றியாக்கும் அப்படின்னாரு. அப்படி தனக்கும் தன் தலைவனுக்கும் ஏகாந்தத்திலே நிகழ்ந்த அந்த ஒரு மாபெரும் நிகழ்வை ஒரு முறை கூட வச்சன நடையிலே சொல்லிக் கொள்ளாத பகவான் இப்படி இந்த அக்ஷரவணமானுடைய ஒரு மாபெரும் பெருமை என்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்க எனக்கு அருணாச்சலேஸ்வரர் அருள் பாலித்து விட்டார் என்கிற இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் எங்க கிடைக்கும்? 54 வருடங்கள் நினைத்து பாருங்க, ஒரு வாட்டி கூட சொல்லல. Always he used to give some other, he used to divert the very conversation. யாரோ ஒருத்தருக்கு நீங்க ஆத்ம ஞானம் அது அவங்களுக்கு அனுபவமா இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இது கணக்கமா சொன்னார். நான் வந்து இப்ப ஆமா நான் ஞானி சொல்றேன், நீ நம்புவியா? நீ நம்பிக்கை இல்லாதனால தானே கேட்கற. நம்பிக்கை இருந்தா நீ கேட்கவே மாட்டேன். உனக்கு நம்பிக்கை இல்லாதப்ப நான் சொல்றதுனால உனக்கு புதுசா நம்பிக்கை வருமா? வெளியில யாராவது வந்து இவர் தான் ஞானின்னு உனக்கு சொல்லி வந்து நம்பிட்டார், இன்னும் 100 பேர் வந்து உங்ககிட்ட அவர் ஞானி இல்லைன்னு சொன்னாலும் நீ நம்புவியா? உங்களுக்கு எல்லாம் தெரியல அவர் ஞானி தான். உனக்கு இவன் நான் ஞானம் அடையல நீ நினைச்சா, இன்னொரு 100 பேர் வந்து அவரு ஞானின்னு சொன்னா நீ நம்புவிய? எனக்கு தெரியும் அவர் அடையலைன்னு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படித்தான் சொல்லியிருக்காரே தவிர எஸ் நம்பர் வச்சன நடையில ஆமா எனக்கு ஞானம் வந்துடுது சொன்னதே கிடையாது. நான் ஞானி சொன்னதே கிடையாது. ஆனால் அவரை பார்க்கிறவாளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வந்து அவரை பார்த்திருக்கா, தரிசனம் பண்ணியிருக்கா. ஒருத்தரு கூட இவரு ஞானி இல்ல போல இருக்கு, இவர் ஆத்ம ஞானம் அடையல போல இருக்கு என்ற சந்தேகம் ஒருத்தருக்கு கூட வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பகவான் செய்த சித்திகள்லயே மாபெரும் சித்தி. ஒருத்தரை பார்க்கும் போதே நாம் கடவுளை பார்க்கிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கெல்லாம் வந்தது. இப்படி அருணாச்சலேஸ்வருடைய உண்மையான இயல்பு தாம் பெற்றோம் உன் போதத்தை காட்டினை அப்படின்னு
ரொம்ப தெள்ள தெளிவா சொல்கின்ற பாடல்களிலே இதுவும் ஒன்று. இதத்தான் மைமய நீத்து உன் அருள் மையினால் உனது உண்மை வசமாக்கின என்று பின்னாடி சொல்லுவேன் 84வது கண்ணியில. இந்த ஜீவபோதம் பறிக்கப்பட்டவுடன், அகந்தை அழிந்தவுடன், ஒரு சின்ன கேப் கூட இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஆன்மபோதம் உள்ளே எழும். அதனால ஜீவபோதம் இருக்கும்போது ஆன்மபோதம் இருக்க முடியாது. இருளும் ஒளியும் போல ஒரே நேரத்துல இவை இருக்காது. திருமூலர் இத ஒரு அதனாலதான் என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினீன்னு அதை உடனே வைத்தார். மணிவாசகர் சொல்வாரு, அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை பார்க்கறதுக்கு கோழைக்கண்ணன் கூரன் காண்க அப்படின்னு சொல்லிட்டு, கோழைக்கண்ணன்னா கோழை போன்ற கண்களை உடைய, அது ஒரு பக்கம் அம்பாள் கண்ணு, அது கோழை கண்ணுன்றார். கூரன் காண்க, கோழைக்கண்ணு கோழைக்கண்ணி கூரன் காண்க. கூரன்னா பாகமாக உடையவர். அவளும் தானே உடனே காண்க. ஈஸ்வரனும் பார்க்கலையோன்னா உடனே இமீடியட்டா பாருங்க. அம்பாள் அங்க தெரியுதா பாருங்க, அர்த்தனா ஈஸ்வரன் இருக்கார் பாருங்க. அது மாதிரி உடன் அப்படின்றது வந்து க்ஷணம் நேரம் கூட கேப் இல்லாம ஜீவபோதம் அழிந்த காலை ஆன்மபோதம் பீரிட்டு எழும். அதைத்தான் திருமூலர் சொல்ற விதம் வேறு ஒரு கோணத்துல சொல்றாரு. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். பொன் நகையை பார்த்தா நகை தான் தெரியுது, பொண்ணு தெரியல. பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். ஒரு கோல்ட் ஸ்மித்துக்கு அதை பார்க்கும்போது அந்த நகை மறைஞ்சு போயிடும், அதனுடைய தரம் இந்த பொண்ணுக்கு என்ன என்ன மாற்று அதுலதான் போகும். அப்போ பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், அந்த நகை பொண்ணுல மறைஞ்சு போயிடும். தன்னை மறைத்தது தன்கரணங்களாம். தன்கரணங்கள்னா பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணங்கள், இவையெல்லாம் தான் தான் என்று தழைக்கின்ற ஆத்மவஸ்துவை மறைத்தன. தன்னில் மறைந்தது தன்கரணங்களே. ஞானிக்கோ இந்த அந்த கரணங்கள் இவை எல்லாம் அத்தனையும் தான் தான் என்று தழைத்ததாகிய அந்த ஆத்மவஸ்து தான் அவர் கண்ணில் படுறது. இதெல்லாம் மறைந்து போகின்றன. மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு மரத்தினால் ஆன ஒரு யானை சிலை. குழந்தை அதை பார்த்ததுன்னா பார்த்தா யானைன்னு தான் சொல்லணும். மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு தச்சனுக்கு பார்த்தா அந்த மரத்துல அந்த மாமத யானை மறைத்துடும். அந்த மரத்தினுடைய குவாலிட்டி தான் பார்ப்பான். இது என்ன டீ குட்டா என்ன அப்படின்னு. அதே போல இதெல்லாம் உபமானம் உபமேயம் அப்படி சொல்றாரு. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த ஐம்பூதங்கள் பரத்தை பரமாத்ம வஸ்துவை மறைக்கின்றன. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அந்த பரத்திலே அவை மறைந்து போகின்ற ஞானிக்கு. தமிழ்ல கூட ஒரு வச்சனம் சொல்வார், கள்ளகண்டா நாயகானா, நாயகண்டா கள்ளகானம். நாய் போயின்னு இருக்கு, அது கல்லெடுத்து அடிக்கணும்னு சங்கல்பம். அது என்ன அது என்ன ஒரு மஸ்டா அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்ப ஏன் இதை சொன்னான்னா, கல்லினாலே செதுக்கப்பட்ட ஒரு நாயை பார்க்கும்போது, நாயின் சிற்பத்தை பார்க்கும் பொழுது அந்த கல்லை மட்டும் நீ பார்த்தீங்கன்னா அங்க நாய் தெரியாது, நாயை பார்த்தா கல்லு தெரியாது. நாயை கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இப்படி என் ஜீவபோதத்தை பறித்துக் கொண்டனை, ஆன்ம போதத்தை எனக்கு உள்ளே கொடுத்து என்னை ஆட்கொண்டனை. அப்போ ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அந்த ஆச்சரியத்தை அடுத்த பாடலிலே வைக்கிறார். 74வது பாடல். இங்க எல்லாம் அனுபவத்தையே பேசுகிறார். போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருட்போராட்டங்காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சலா. போக்கும் வரவும் இல்லாத பொது வெளி, அதுதான் ஆன்ம பொதுவெளி. அது சாதாரண வெளியில சிறப்பித்து சொல்வதற்காக பொதுவெளி அப்படின்னு சொல்றேன். அங்கே உள்ளே போவது என்பதும் இல்லை, அங்கிருந்து வெளியே வருவது என்பதும் இல்லை. ஏனென்றால் அது ஏகவஸ்து. அந்த பொதுவெளியில ஒரு போராட்டத்தை நீ காட்டினாய். காட்டு அருணாச்சலா, காட்டுகின்ற அருணாச்சலா. காட்டு என்பது வெளித்தொகையை எடுத்துக்கொண்டா காட்டிய, காட்டுகின்ற, காட்டிக்கொண்டே இருக்க போகின்ற, இது முடிவற்றது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எனக்கு நீங்கள் காண்பித்து அருளிய அருணாச்சலா, காட்டு அருணாச்சலா, காண்பித்தருளிய அருணாச்சலா, எனக்கு காட்டினீர்கள். தமிழ் இலக்கணம்னு பார்த்தா காட்டும் அருணாச்சலான்னு வரணும். அந்த இம், அந்த உண்மை எச்சம் ஈற்று இறுதியில வருகின்ற உண்மை எச்சம் அது தொக்கி நிற்கின்றது. அது அந்த செய்யுள் நடைக்காக அந்த செய்யுள் விகாரத்தால் அந்த காட்டு என்பதோடு அந்த உண்மை எச்சம் புணர்ந்து இல்லாமல் போனது, புணர்ந்து கெட்டதுன்னு சேர்ந்ததுனால. அப்படி அது ஏன் அந்த இம்மை எடுத்துட்டாருன்னா, அந்த இன்பம் இருந்தா அது அனுபவம், இல்லாம இருந்தா அனுபவமாவும் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம், வேண்டுதலாவும் சொல்லலாம். போராட்டம் எனக்கு காட்டிய அருளுங்கள் அருணாச்சலான்னு கேட்கலாம். பட் இந்த அருள் போராட்டம் என்பது எது? நம் ஒவ்வொருவருள்ளும் தீய சக்திகளும் இருக்கின்றன, நல்ல சக்திகளும் இருக்கின்றன. இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கின்ற தேவாசுர யுத்தம் போல. அது எப்போ சத்திய யுகத்தில் நடந்தது என்ற இன்னைக்கும் அது நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீய சக்திகளை எல்லாம் அகந்தைன்னு, நல்ல சக்திகளை எல்லாம் ஆன்மான்னு. இந்த ஆன்மாதான் இறுதியிலே உணர்ந்து கொண்ட போது நம்முடைய உண்மையான இயல்புன்னு கண்டுபிடிச்சு சொன்ன. இந்த ஆன்ம போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது, இடைவிடாமல். விவேகானந்த சுவாமி சொல்வார், யூ மே ஃபெயில் 100 times, பட் இட் இஸ் யுவர் டியூட்டி டு ஃபைட் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்காவது ஒரு நாள் வெற்றி நிச்சயம். அதுல மனதை தளர விடாது, தோல்வியை கண்டு தளர விடாது. எப்படியும் நீ வெற்றி பெறுவாய். பிகாஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட். யூ ஆர் இம்பர்ஃபெக்ஷன்றத உண்டு. அதுவும் எங்க சொன்னார்? லண்டன்ல போய் அவ கண்ட்ரியில போய் பாவிகளே என்று உங்களை சொல்பவர்கள் தான் பாவிகள் என்றார். அவர்கள் அறியாமையிலே உழன்று கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னார். You must forget the thought that you are imperfect. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நான் எவ்ரி டைம், அதாவது மனச அது போகல நம்ம போயிட்டா பிரச்சனை இல்லை. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். ஆனா இந்த பிளிஸ், இக்னரன்ஸ் ஆகிய பிளிஸ் துன்ப விருத்திக்கு தான், அகந்தைக்கு தான் பிளிஸ்ஸா இருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியும் பொழுது அதை எதிர்த்து நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த மனசு கிட்ட சொன்னா, அப்பதான் அந்த மனதினுடைய ஒரு சக்தி நம்மளுக்கு தெரியும். அது விடாது நம்மள. அதை செஞ்சாதான் விடுவேன்னு. இந்த போராட்டம் தான். இதையே அப்ப அருள் போராட்டம் என்று சொன்னார். இறுதியில நல்ல சக்திகளுடைய இருப்பிடமாக அருணாச்சலேஸ்வரருடைய அந்த அபரிமிதமான சக்தி இருப்பதினாலே அதுதான் இறுதியிலே வெற்றி பெறுகின்றது என்பதை அனுபவத்திலே உணர்ந்தவராக இருப்பதினாலே இதை அருள் போராட்டம். அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு ஹைலி இன்ஸ்பைரிங்.
நினைத்து பாருங்க. how much this is inspiring. எந்த அளவு ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு இது கொடுக்கின்றது. நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கின்ற ஒரு காலகட்டத்துல இது சர்வ நிச்சயமாக நம்மால் இயன்ற காரியம். விசார சங்கரத்தில் சொல்றாரு, மித சாத்வீக ஆகாரம் உட்கொண்டு நான் என்னும் இந்த மனோ வியாபாரத்தின் சர்வானர்த்தங்களுக்கும் ஹேதுவான, அதாவது ஹேதுனா காரணம், காரணமான இந்த நான் என்னும் மனோ வியாபாரத்தை நீக்கி விடுவது என்பது நம்மால் இயன்ற காரியம். அதனால் ஆன்ம தியானம் அனவரதமும் செய்து நீ மேன்மையாம் வீட்டின்பம் ஏவு. வீட்டின்பம் என்றால் வீடு பேறு. இந்த மோட்ச இன்பத்தை நீ அனுபவிப்பாயாக. பகவான் பரம சத்தியமான வார்த்தைகளை சொல்றேன். பகவான் என்னுடைய வாழ்க்கையில வரலன்னா நிச்சயமா நான் கடவுளை நம்பி இருக்கவே மாட்டேன். 1000 சொன்னாலும் எனக்கு இந்த பக்தியை விட ஒரு லாஜிக்கல், ரேஷனல், வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எவிடன்ஸ், ப்ரூஃப், சான்று, சாட்சி இல்லை, சாட்சியை நம்ப மாட்டேன், ஒரு சான்று, அதுக்குண்டான ஒரு எவிடன்ஸ், இதெல்லாம் இல்லாட்டா to believe that something is there called Atma, it would have been very difficult for me to have believed this. But இப்ப நினைச்சுக்கிறேன், after these 40-50 years பகவான் நினைச்சுன்னு இருந்த அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு மகாத்மாக்களையெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரொஃபசர் கே சுவாமிநாதன், பரம பக்தர், கனகம்மா என்னுடைய ஆன்மீக தாய். அதான் சொல்றேன்னு, ஞானத்துக்கு கொஞ்சம் தீனி போட்டு பக்தி அவரே விதமா வளர்த்தவர் கனகம். மறக்கவே அப்பா அம்மா ஒரு பகவானை இன்ட்ரடியூஸ் பண்ணதோட சரி, பகவான் இவர்தான் உனக்கு கடவுள்னு சொன்னதோட சரி. பட் ரியலா ஒரு பக்தி பகவானை நினைக்கும் போதே உள்ள உருகி போகும்படியா அப்படிலாம் பண்ணது கனகம்மா தான். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு முருகனா சன்னதி முறைய ஒரு நாள் ஏதோ ப்ரொஃபசர் சுவாமிநாதன் சொன்னாரேன்னு அவர் சொல்லி 5-6 வருஷம் பொறுத்து ஒரு நாள் திறந்து பார்த்தேன். அப்படி முருகனார் என் உள்ளத்திலே புகுந்தார். அந்த புக்கில் எச் வைத்தியநாதன் சார் பேர் இருந்ததுனால நான் அவரை போய் தேடின்னு போனேன். 1.5 வருஷம் தேடி அவர் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவர் பார்த்து 18 வருஷம் அவர் கூட தமிழ் படிச்சு. டு பேக் அப் திஸ் பக்தி ஒருத்தர் கணக்கம்மான்னு கொடுத்தா, இன்னொருத்தர் ஞானத்தை வளர்க்கறதுக்கு நம்ம புத்திசாலித்தனத்தை நம்மளால தூக்கி எறிய முடியல. we are helpless. அதுக்கு தீனி போடுறதுக்கு ஒரு HV சாரை காமிச்சு கொடுத்தார். அதுவும் எப்பேற்பட்ட தமிழ் தாத்தா டாக்டர் பூவேசா கிட்ட நேரடி மாணாக்கராக இருந்தார். இப்படியெல்லாம் ஒரு பாக்கியம் யாருக்கா கிடைக்குமா? பகவானுடைய ஒரு பெருங்கருணை. அதனாலதான் இப்ப நினைச்சு பார்க்கும்போது whatever has happened accidentally, now it seems everything has been planned by பகவான். அவனன்றி அணுவும் அசையாதுன்னா அதுல எப்படி நம்பிக்கை வரும்? சுத்தமா படிப்பறிவுனால வராது. பட் நமக்கே நிகழும் பொழுது அதுக்கு பெரியவாள் தான் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அந்த தாத்பரியம், உண்மையான தாத்பரியம் புரியும். இப்போ பகவான் வந்து அருட்போராட்டம்ன்ற சர்வ நிச்சயமா நீ வெற்றி பெறுவாய் என்றார். இதெல்லாம் இட் கேவ் மீ so much of confidence. நாம் நல்ல வழியிலே தான் பிரவேசித்திருக்கிறோம். நம்மாலும் இது என்ற காரியம். மனதை அமைதிப்படுத்துவது என்பது நம்மிடத்திலே தான் இருக்கின்றது. அளவிறந்த எண்ணங்களாக மனம் பலகீனப்பட்டு போகாமல்
இந்த மனதுக்கு ஒரு ஏகாக்கிரத்தன்மை வேண்டும் என்று அந்த கான்சன்ட்ரேஷன், காஜிடேஷன் இதையெல்லாம் பண்ணாம, இந்த மனம் வேறு நான் அல்ல, இந்த மனதை ஆராய்ந்து பார்ப்பது என்பது ஒரு பக்கத்தை வச்சுட்டு, மனதை அமைதிப்படுத்துவது, எண்ணங்களற்று இருப்பது. அப்படி ஏதாவது எண்ணம் வந்தா நான் யாருன்னு அப்பா ஒன்னா அதை கேட்கலாம். மனம் அமைதியடைய இன்னொன்னு புலப்பட்டது, அறிவு தெளிவடைகின்றது. இந்த எண்ணங்கள் தான் அறிவை மயக்குகின்றன. இதுதான் போராட்டம். இப்போ ஓரளவு அமைதியை அனுபவிக்கும் பொழுது, அந்த அமைதியினாலே விளைகின்ற சுகத்தை அனுபவிக்கும் பொழுது, இந்த போராட்டத்தில் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். சந்தேகத்துக்கிடமில்லாமல் பகவானை தவிர வேறு எந்த ஞானியும் எனக்கு தெரிய வைத்திருக்க முடியாது. அவ்வளவு இன்டலெக்சுவல் ரீசனிங், இன்டலெக்சுவலா இந்த ஆத்மா என்று ஒன்று இருக்கின்றது. அதை நோக்கித்தான் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய சொரூபம் முழுக்க அப்சல்யூட்லி தூய்மை, பியூரிட்டியா இருக்கு. இந்த மனத்துக்கண் மாசிலன் ஆதல்ன்றார வள்ளுவ பெருமா, அவரே பெரிய ஞானி. அனைத்து அரண் ஆகுல நீரவேறு, மீதி எல்லாம் ஆடவாரம் ஆடம்பரம் தான். மனதை அமைதிப்படுத்தி எண்ணங்களை நீக்கி மனதிலே இருக்கின்ற மாசுக்களை எல்லாம் நீக்குதல், அதுதான் அனைத்து அரண், அதுதான் செய்யப்பட வேண்டிய காரியம். இதைத்தான் பகவான் சொல்றார், நான் யார் விசாரம் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் தான். அப்படி ஆகும் பொழுது slowly you realize or understand that feeling that you are moving towards purity, and you get a extraordinary confidence that one day you will become purity itself. அது சுத்த சத்துவமா இருக்குமா, சுத்தாவத்தையா இருக்குமா, அல்லது விசுத்த சத்துவமா இருக்குமா தெரியாது. அப்ப அந்த நாம் யார், அப்புறம் அது பறை அருள் வருமா தெரியாது, அப்புறம் அது பறை ஒழிவு வருமா தெரியாது, இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா தெரியாது. இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படணுமா தேவையில்லை. இப்பொழுதைக்கு நாம் இந்த பாதையில சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். இந்த பாதை இன்பமாக இருந்தால்தான் நாம் சரியான முறையிலே பயணிக்கிறோம். அது ஒண்ணுதான் இண்டிகேஷன். உடலை வருத்தி அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி எல்லாம் பேச்சுதான். யாராவது இதுக்கு குரு வேணுமா? தேவையில்லை. பகவான் குரு. Somebody told me that we must have a live guru. பகவான் என்னைக்கு லைவா இல்லாம போனார்? We are already having a live guru. அந்த பாதையே போராட்டம் தான். ஆனா அது ஒரு இன்பமான போராட்டம். தோத்து போனா கூட மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அப்படி மனம் மீண்டும் மீண்டும் ஒரு பூனை பாலை நோக்கி குடித்த பின்பு, ஒரு முறை சுவைத்த பின்பு மறுபடியும் அந்த உரியை நோக்கி பாய்வதைப் போல இந்த மனம் மீண்டும் மீண்டும் தனக்கு உள்ளே போக வேண்டும் என்று அலைபாய். வெளியிலே அலைபாய்வது ஒன்று, இங்கே உள்ளே அலைபாய். இதெல்லாம் தான் அனுபவத்துல வரும். அதனாலதான் இதை அருட்போராட்டம் என்றார். இந்த போராட்டத்துல ஒரு சிம்பாலிக்கா பகவானே கூட இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். பகவானுடைய நிலையில் இருந்து இந்த அருணாச்சலம் நிகழ்த்திய அந்த ஆன்மா அருள் போராட்டத்திலே தன்னை முழுவதுமாக இழந்து அவர் உள்ள அந்த போராட்டம் நிகழத்தானே செய்தது. மரண அனுபவம் வந்தது. அப்ப நம்ம செத்தே போயிடுவோமான்னு பயந்தாரு. அப்புறம் செத்தே போயிட்டோம்னு படுத்துட்டாரு. அந்த போராட்டத்திலே தன்னை இழந்தார், தன்னிழப்பு செய்தார். அப்புறம் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கண்ணை திறக்க முடியல, சாப்பிட முடியல, பேச முடியல, கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை.
கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறு என்ன முத்திரை எதுவுமே நான் வாயை திறக்கவும் இல்லை. நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல தெரியல. அப்ப நான் பார்க்கலன்னு மட்டும் சொல்ல தோணுமா என்ன? இந்த அருட்போராட்டத்தை அவர் இது ஒரு பொருள். இந்த அருட்போராட்டத்தை அனுபவத்திலே உணர்ந்தவர் அருட்போராட்டம் காட்டும் அருணாச்சலா என்கிறார். இன்னொன்று, சிதம்பரத்துல ஆனந்த தாண்டவமே ஒரு அருட்போராட்டம். முயலகன்ற அந்த அரக்கனை திருவடியில அகந்தையல் அதை திருவடியில அடக்கி அதை செயலறச் செய்து அந்த அவரை அடக்கிய அந்த அகந்தையை வெற்றி கொண்டதினாலே ஏற்பட்ட ஒரு அளவு கடந்த ஆனந்தத்தை தாங்க முடியாமல் அந்த ஆனந்தம் தாண்டவமாக வெளிப்படுகிறது. அது ஒரு ஃபிகரேட்டிவா சிவதாண்டவம் என்பதால் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. அந்த டான்ஸ் தான் இந்த உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கின்றது எல்லாம் அது அதன் இன்டர்பிரேஷன்ஸ். அங்கேயும் முயலகன்றதை ஏன் அவ காமிக்கிறார்? நிகழ்ந்தது அங்கே முயலகன் என்ற அகந்தை அரக்கன் அழிதலும் அந்த ஆனந்த தாண்டவும் ஆன்ம தாண்டவும் எழுதலும் அருட்போராட்டம் நிகழ்தலும் ஏகதேசம் நிகழ்கின்றது. அப்படி ஒன்று. இத சாதுவ சுவாமிகளும் சொல்லியிருக்கார். இத அருணாச்சல வெண்பான்னு அவர் பாடியிருக்கார். அதுல இருப்போம் என்றும் முந்தி எழுவோம் என்று அது இருப்போம் என்று உந்தி எழுவோம் என்று உள்ளே விருப்பம் இருவாங்கில் விளைக்கும் நெருப்பாம் சமரொழித்து ஞான சமாதான பூமி அமரும் அருணாச்சலம். இருப்போம், ஒரு சமயத்துல நம்ம அமைதியா மனசை வச்சுக்கணும்னு இருப்போம். நம்மையும் மீறி உந்தி எழுவோம் எண்ணங்களினால. அப்படி நமக்கு உள்ளே விருப்பம் இருவாங்கில் விளைக்கும். ரெண்டு விதமாகவும் நமக்கு ஆசைகளை தூண்டி கொண்டு இருக்கின்ற இந்த மனம் என்கின்ற அந்த பொய்மை, அது 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 மூட்டுகின்ற ஒரு நெருப்பு. அதுதான் அந்த போராட்டம். சமர்னா போர். அந்த போரை ஒழித்து சமாதானம் செய்து ஞான சமாதான பூமியாகி அந்த ஆன்ம பூமியிலே அமரும் அருணாச்சலம். அதாவது என்னுடைய இதயத்திலே அருணாச்சலம் அமரும். அப்போது இதயம் ஞான சமாதான பூமி ஆகும். இப்படியெல்லாம் சாதுவ சுவாமிகள் அருளி இருக்கிறார். இப்படி இந்த அகங்காராதி வாசனை அசுரப்படைகளின் உள்ளத்தில் இருந்து அழித்து இந்த திருவருட்சக்தி எனக்கு உள்ளே நிகழ்த்துகின்ற அந்த போராட்டத்தை எனக்கு காண்பித்து அருள் காட்டு அருணாச்சலா எனக்கு காண்பியுங்கள் என்று வேண்டுவது நம்மை போன்றவர்கள் செய்ய வேண்டிய வேண்டுகோள். இப்படி ஒரு பொருள். இன்னொன்னு, திருக்குறள் படிச்சதுனால இந்த வள்ளுவ பெருமான் ஒரு குறள் சொல்றார். 758வது குறள். அதுல குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை அப்படின்றார். அதாவது குன்று ஏறி ஒரு குன்றத்துக்கு மேல ஒரு ஹில்லாக், அது மேல போய் உட்காந்துக்கணும். கீழே 2 யானை ஆக்ரோஷமா சண்டை போடுறது. கண்டற்றால் குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் காண்பதை போல. அது ஒரு உபமானம். உபமேயம் என்ன சொல்றாருன்னா, தன் கைத்தொன்று உண்டாக தன்னிடத்துல நிறைய பொருள் வைத்துக் கொண்டு பணம் வச்சுட்டு செய்வான் வினை. ஒரு வியாபாரம் பண்றோம், அதுக்கு தகுந்த முதல் நமக்கிட்ட இருந்து அந்த வியாபாரத்தை பண்ணா நமக்கு டென்ஷன் ஆக, இல்லைன்னா டென்ஷன் தான். அப்ப எப்படிப்பட்ட டென்ஷன்னா, நம்ம கையில பணம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணா ஒரு மலை மேல உட்காந்துட்டு கீழே 2 யானை எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டாலும் அது எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போடுறதோ அது அவ்வளவு சந்தோஷமா நம்ம ரசிப்போம். அது 2 யானையின் நடுவுல போயிட்டா எவ்வளவு டேஞ்சரஸான சுச்சுவேஷன். அதுதான் கையில பணம் இல்லாதவங்க பேங்க்ல போய் தேடி பிடிச்சி எப்படியோ அல்லாடி திண்டாடி, அது ஒரு கொடுமை. அப்ப அந்த வியாபாரம் யானை போற அது 2 யானைக்கு நடுவில் நின்று பாக்குற மாதிரி ஆயிடுச்சு.
இது அதை போல இந்த அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற அந்த அருணை முகட்டின் மீது குன்றின் மீது நம்ம ஏறி உட்காந்துக்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு நம்ம மனசை சாட்சி பாவனையா பார்த்துட்டு இந்த தேவாசுர யுத்தம் நமக்கு உள்ளே நடந்ததுன்னா ஒரு தாட் வருது, நம்ம ஒரு பக்கம் அமைதிப்படுத்துறோம். இது இட் வில் கிவ் யூ சம் ப்ரெஷர். உங்களுக்கு டென்ஷன் ஆகாது. அது ஒரு பிராக்டிஸ். அதனாலதான் இந்த நான் யார் விசாரமே இன்பத்தை ஊக்குவிப்பதான ஒரு அப்படி அது யூ ஷுட் ட்ரெயின் அப் யுவர் ஆட்டிடியூட், யுவர் டெம்பரமெண்ட் டு சச் அ வே. நமக்கு உள்ளே இருக்கின்ற மனதினுடைய ஓட்டங்களை எல்லாம் நாமே ஒரு சாட்சி பாவனையாக பார்ப்பது. அப்ப நம்ம அருணாச்சலத்தின் மீது அருணாச்சலேஸ்வருடைய தோள்கள் மீது ஏறி நின்று கொண்டு நம்ம அப்பா மேல ஆசையா உட்காந்து பார்த்தா நம்ம சாட்சியாயிடணும். அப்போ யூ வில் பி ஏபிள் டு இதை ரசிக்கிறதுன்றது என்னன்னா மனம் மேலும் மேலும் அமைதி அடையும். அதைத்தான் நாம் ரசிக்கிறோம். இப்படி ஒரு குரல் அப்பவே புக் எழுதும் போதே இது உதாரணம் தோணித்து. சில பேர் சொல்வா, அவர் பியூரா லோகாயத்தமா எழுதினதுக்கு நீங்க இப்படி ஆன்மீகமா சொல்றீங்களே. பட் அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது நிறைய குரல்கள் உங்களுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுகின்றதா தான் இருக்கு. அவர் லோகாயத்தமான வாழ்க்கையில வெற்றி அடைவது என்பதற்காக நிறைய எழுதியிருக்கார். அதுக்கு ஈக்குவலா வீடு பேரை பத்தி பேசியிருக்கார். ஆன்ம ஞானத்தை ஒருவன் அடைவதற்கு உண்டான வழியை காட்டுவதுதான் திருக்குறள். அவருடைய உள்ளூர் அதனுடைய அர்த்தம் அப்படிதான் இருக்கு. ஒரு குறளுக்கும் அர்த்தம் அப்படிதான் இருக்கு. அந்த லைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரியான பொருள்கள் புலப்படுகிறது. செப்பரேட்டா அந்த ஒரு குறளுக்கு மட்டும் அர்த்தம் சொன்னாக்க இது என்ன கொஞ்சம் நம்மளே இமேஜின் பண்ணிட்டு சொல்ற மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனா இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன். அதனாலதான் இதுக்கு ஒரு முழுமையை கொடுக்கணும். This is an advanced text showing or lighting all the way till you reach moksha. ஞான தீபத்தை ஏற்றி வைக்க போற வழியில் ஆன்மீக பாதையிலே போகின்ற வழியை எல்லா வழி எங்கும் எவ்வளவு தடைகள் வர முடியுமோ ஒன்னொன்றுத்துக்கும் அந்த இருளையெல்லாம் நீக்கும்படியாக தீபத்தை ஏற்றிக்கொண்டு ஒரு தீபத்தை கையிலே ஒரு குறளும் ஒரு தீபம் தான். அப்படி இந்த திருக்குறள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட் ஆஃப் மாரல் வேல்யூஸ். It's an extraordinary Vedantic text, straight leading you to the moksha. அதனாலதான் அது எல்லாருக்கும் இதை நம்ம இந்த தாட்ஸை பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இதை எழுத ஆரம்பிச்சேன். இப்பொழுது இந்த அருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா என்று இவரே அதை ரசிக்கிறார், மகிழ்கிறார், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்குகின்றார். அருட்போராட்டம் என்பதனாலே இதை அவர் என்ஜாய் பண்றார் அப்படின்னு தெரியுது. எப்படி என்ஜாய் பண்றாருன்றது அடுத்த பாட்டுல சொல்ற. 75வது பாடல். பௌதிகமா மூடர் பற்றற்ற நாடு முன் பவிசு கண்டூர அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பௌதீகமாம் உடற்பற்று அதாவது உடற்பற்று இல்லாம நாளும்னா எந்நாளும் எப்பொழுதும் எஞ்ஞான்றும் எந்நேரமும் உன் பவிசு கண்டு உன்னுடைய அந்த ஆன்ம பவிசு. நம்ம சாதாரண சொல்லுவோம் இவன் பவிசு நமக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு. அது இந்த பவிசுன்ற வார்த்தை அந்த உருப்படுன்ற மாதிரிதான். ஒரு இழிந்த பொருள்ல தான் காலங்காலமா உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அதற்கு உரிய பொருளை கொடுத்தவர் பகவான். பவிசுன்ற வார்த்தையை போட்டு ஆன்ம பவிசுன்னு அது எவ்வளவு வசதியானது.
அதுதான் பவிஸ். உன் பவிஸ் உன்னுடைய அந்த ஆன்மானுபவம், ஆன்ம பேரின்பம், அதை கண்டு இந்த ஆத்ம வஸ்துவை நான் தரிசனம் பண்ணணும். கண்டு உற, அத உரன்ற வார்த்தை ஒரு தனி வார்த்தை. உறுதல். மோட்சத்தை உற்றவர் உற்றார். இந்த உருவிலேருந்து வந்த வார்த்தைகள் தான் இதெல்லாம். அப்படி அதை அடையாட்ட அவர் அற்றார், இல்லாதவர். இப்படி கண்டு உர, அது அந்த அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த கண்டுர, இந்த உரன்றதே ஸ்கிப் ஆகி போயிடுது. இங்க தரிசனம் பண்றது மட்டுமில்ல, உர என்றால் அதை உறுதல். அந்த ஆன்ம வஸ்துவை நான் அடைய வேண்டும், அதனோடு ஒன்று கலக்க வேண்டும், சாயுஜ்யத்தை வேண்டும் என்று. உன் பவிசு கண்டு அது மட்டும் போராது, அதை அடைய, அதிலே ஒன்று கலக்க அருள் அருணாச்சலா என்பது வேண்டுகோள். அப்படி அருளிய அருணாச்சலான வினைத்தொகை, அருள் செய்த அருணாச்சலா என்றால் அனுபவம். இதுல இந்த பவிசுன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஸ்பிளண்டர், ஒரு சோபை, ஒளி. இன்னொன்னு பவிசுன்னு அது ஐஸ்வர்யம், செல்வம். இங்க ஆன்ம நிதி, ஆன்மஸ்வரூப விபவம், பெருமை, மெஜஸ்டி. அந்த மெஜஸ்டின்ற வேர்டு கம்பீரம், இதெல்லாம் தான் பவிசுன்னு அதெல்லாம் சேர்த்தது. அத எனக்கு காட்டிய அருளங்கள் என்கிறார். இங்க பௌதீகமாமுடல் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்த உடனே சில பேரை அவருடைய உடல் வாகு அழகினால ஒரு பவிசு, அவர்கள் பிறந்த குலத்தினாலே குலச்சிறப்பினாலே ஒரு பவிசு, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வத்தினாலே பவிசு, அவர்கள் அடைந்திருக்கின்ற கீர்த்தி, சீர்த்தி, புகழ், பெயர், இதனால ஒரு பவிசு. எண்ணற்ற உறவினர்கள் சூழ எப்ப போனாலும் ஒரு 10 பேர் கூட வருவான், அது ஒரு பவிசு. இப்படி இந்த அகங்கார மமகார அகப்புற பற்றுக்கள், இந்த அனைத்துக்கும் இந்த உடலே மூல காரணமாக திகழ்வதில்லை. இந்த உடலை பற்றிய இந்த அகங்காரம் மமகாரங்கள் நம்மை விட்டு போக வேண்டும் என்றார். நான் என்பதும் எனது என்பதும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றார். இந்த உடற்பற்று, உடலின் மீது வைத்த அந்த பற்று போக வேண்டும். அதனாலதான் உடற்பற்று பற்றற்று என்கிறது அப்படின்றதுக்காக சொன்னாங்க. நம்ம கத்துக் கொடுக்குறாரு. இந்த தேகாபிமானம், உடற்பற்றுன்னு தமிழ் வார்த்தை, தேகாபிமானம்னு வட சொல் சம்ஸ்கிருதம். இது போனோம் அப்படின்னா எந்த மாதிரியான உடற்பற்றுன்னா பௌதீகமாம் உடற்பற்று. ஏன் இங்க பௌதீகம்ன்றதை ஏன் ஸ்பெசிபிக்கா போட்டார்னா, இந்த ஐம்பூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்பு, தேயு, வாயு, பிருத்வி, ஆகாஷ், இது பௌதீகம் தானே. இந்த பஞ்சபூதங்களுடைய பஞ்சீகரணத்தினால் விவேக சூடாமணியில ஆதிசங்கர பகவத்பாதால் இதெல்லாம் ரொம்ப விரிவாய் விரித்துரைக்கிறார். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பஞ்சபூதங்களுடைய பஞ்சீகரணத்தினால், பஞ்சீகரணம் சேர்க்கை, அதனால உருவாக்கியோட ஏதாவது முன்னாடியே நம்ம இந்த விவரமா பார்த்திருக்கோம். எப்படி ஒரு இந்த ஐம்பூதங்களும் நம்ம உடல்ல எங்கெங்க இருக்கு, அது இல்லாட்டா நம்ம இருக்கவே மாட்டோம். அப்படி இருக்கு, அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. அதனால இந்த பஞ்சபூத பௌதீகங்களினாலே ஆன உடல் என்பதினாலே பௌதீகமாம் உடல், இது ஐம்பூதங்களிலிருந்து வந்ததுன்றதை குறிப்பதற்காக அவர் பௌதீகமாம் உடல் அப்படின்னு சொன்னார். இந்த அகந்தை அழிவே நமக்கு ஆன்ம வாழ்வை கொடுக்கின்றது. சொல்லப்போனா அகந்தையினுடைய மரணம் தான் நமக்கு நாம் ஆன்ம வாழ்விலே பிறப்பது. காசின்ற கஷேத்திரத்துக்கு அர்த்தமே அதுதானே.
காசின்னா லைட்னு அர்த்தம். அங்க இருள் இறந்து போயிடும், வெளிச்சத்து. அதனால்தான் காசியில இரக்க முக்தின்னு. இப்ப கூட நிறைய பேர் அத தீவிரமா நம்பி அங்க வீடெல்லாம் எடுத்துன்னு, அதுக்குன்னு நிறைய வீடெல்லாம் பங்களா மாதிரி இருக்கு, பெருசு பெருசா இருக்கு. எல்லாம் அங்க உயிர் போனோன்ட்டு அங்க வந்து கடைசி காலத்துல அங்க தங்குவோம். அப்படி அகந்தை சொல்லப்போனா அதுக்கு க்ஷணமும் ஒரு ஒரு நொடி கூட வித்தியாசம் இல்ல. அகந்தை இறப்பு, ஆண்மை எழுச்சின்றதுனால இந்த அகந்தையினுடைய உற்பத்தி தானம் நம்முடைய உடல் தான். இதனாலதான் அகங்கார மமகாரங்கள் பெருகுகின்றது. அப்போ இந்த ஒழிக்கப்பட வேண்டியது உடல் அல்ல, உடற்பற்று. அதனாலதான் பௌதீகமா உடற்பற்றற்று அந்த உடல் பற்ற அற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுது. உடம்பு பார்த்து அது ஒரு மிஷின் மாதிரி ப்ராப்பரா வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு அதே ஞாபகமா இருக்கக்கூடாது. சில பேர் வந்து அதை தவிர வேற ஒண்ணுமே திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு இப்படி ஆயிடுத்து, அப்படி ஆயிடுத்து, எனக்கு நேத்து குச்சனா இன்னைக்கு இதேதான் பேசிட்டு இருப்போம். இந்த நான் யார் விசாரத்துக்கு வந்தா, பகவான் கிட்ட வந்தா இந்த முட்டாள்தனங்கள்லாம் ஓரளவு நீங்கும், கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். உடலுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு காரை வச்சுட்டா அடிக்கடி சர்வீஸ் பண்ணி ஒழுங்கா வச்சுக்க மாட்டோமா? அது மாதிரி இதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி ஒழுங்கா வச்சுக்க வேண்டியதுதான். Can't spend too much of time on this. 24 மணி நேரம் இருக்கு. Consciously you can spend some 2 hours for this body. For 1 hour walking, for half an hour, 45 minutes to 1 hour exercise, ஒரு half an hour, ஒரு பிராணாயாமம் ஒரு 15 நிமிஷம். கண்ணுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்கு. இந்த அரவிந்த் ஆசிரமம் பாண்டிச்சேரிக்கு போனா கத்துக் கொடுக்குறார். One can spend some time, learn that. More than that, and fasting is your best food. Excess food will always spoil your health. கொஞ்சம் கம்மியா குறைச்சி சாப்பிடணும், எக்ஸஸ் சாப்பிடவே கூடாது. And pranayama will give you food to your lungs. Meditation, தியானம் ரொம்ப அவசியம். அது ஒரு 10-15 நிமிஷம் டெய்லி. That will give food to it will strengthen your mind. That is food for your mind. மனநலம் பேண வேண்டும். உடல் நலம் எவ்வளவு அவசியமோ மனநலம் அதுக்கு மேல அவசியம். Mental health is very, very important. Can't take a chance. Actually, insanity ku, clarity of thought ku, there is a very thin division, very hazy division actually. One has to be extremely careful with your mind. மீதி 22 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் தூங்கலாம். மீதி எல்லாமே you can be very productive. And the most effective way of wasting your most productive hours is to sleep in the afternoons. அதை விட்டு தள்ளினாலே பாதி you will become very productive. ஓகே, இந்த உடலை பத்தி ஒரு போது இவ்வளவோ வந்தது. உடலை பத்திரமா பாதுகாத்து நல்லா on a daily basis you must concentrate on your body and keep it fit. That is very, very important. இல்லைன்னா you can't work 10 hours or 12 hours per day. And one should keep on working. சும்மா நான் மெடிடேட் பண்றேன்னு உட்காந்து, if it is possible you should do. இந்த விபாசனாலாம் அப்படிதான் பண்றேன். நாளெல்லாம் மெடிடேஷன் பண்ணணும்னுவா. If it is possible for you, it is most welcome. பட் அப்படி எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த உடலை மனதை பாதுகாத்தால்தான் இந்த உடலுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கணும். ஒரு ஒர்க் பண்ணாதான் நைட்டு நல்லா தூக்கம் வரும்.
இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸ் டு கீப் த பாடி ஃபிட். இப்ப முருகனார் சொல்ற ரமண சந்நிதி முறையில் 1627வது பாடல் உயிர் உண்டி. செத்தாலே திறப்படுவோம், செத்தாலோ பிறந்திடுவோம், செத்தாலே திறப்படுவோம். இந்த அகந்தை செத்தால் தான் நாம் உருப்படுவோம். மாறாக அகந்தை உயிரோடு இருந்து இந்த உடலால் நாம் செத்தமையான மறுபடியும் பிறந்திடுவோம். இத்தாலே வாழ்ந்திடலாம் என்றெண்ணி ஏமாப்பீர். நம்ம இப்படி இந்த காரியத்தை பண்ணா நம்ம நிரந்தரமா இருக்கலாம், அந்த காரியத்தை பண்ணா நம்ம இந்த பிறத்தல் இறத்தல் இதுல இருந்து இந்த துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஏமாப்பீர். இப்படி நம்பி மோசம் போகின்றவர்களே, கத்தாவோடு நாம் கண்ணோக்கமாடாமல், இந்த கண்ணோக்கமாடினால் பகவானோடு கண்ணோக்கமாடுவதினாலே நீங்கள் ஆத்ம ஞானத்தை அடையலாம் என்கிறார். இப்படி இந்த இன்னொரு டவுட் வரும், அதையும் நீக்குகின்றார் பகவான். இந்த பௌதீகமான தூல உடலின் மீது நம்ம கண்ணுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உடலின் மீது பற்றை அறுத்தால் பிரத்யேகம் சூக்ஷ்ம சரீரமாகிய மனம், அதற்கு அப்பாற்பட்டு இது ரெண்டு உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற காரண சரீரம், இந்த இரண்டு சரீரங்களையும் பிரத்யேகம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தூல சரீரத்திலே நாம் வைக்கின்ற பற்றை அறுத்தாலே மனதின் மீது வைக்கின்ற பற்று நீங்கும், காரண சரீரம் செயலற்று போகும். இதைத்தான் விசார சங்கிரகத்துல பகவான் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா எல்லாம் ஃபீல் பண்றது நான் யார் என்றும் அருண்மொழி தொகுப்பு. அதுக்கு ஈக்குவலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விசார சங்கிரகம். அதையும் எல்லாம் படிக்கணும். அதுல சொல்ற தேகம் நான் என்பதில் பஞ்சகோச ரூபமான 3 தேகங்களும் அடங்கிவிட்டன. பஞ்சகோச ரூபம் தான் பாரு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்கின்ற இந்த பஞ்ச கோஷ ரூபமாக விளங்குகின்ற இந்த 3 தேகங்களும் சரீரத்திரையும் தேகம் நான் என்பதில் அடங்கிவிட்டன. அந்த தேகம் நான் என்ற அந்த தூல சரீரத்தின் மீது வைக்கின்ற அந்த பற்று அது ஒன்று நீக்கப்பட்டால் எல்லாமே தானே நீங்கிவிடும். ஏனெனில் இதை பற்றிய இந்த தூல தேகத்தை பற்றியே மற்ற 2 தேகங்களும் ஜீவித்திருப்பதினாலே பிரத்யேகம் நீக்க தேவையில்லை அப்படின்னு இதெல்லாம் பகவான் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அளவு கடந்த ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி. அனுபவத்தின் மூலமா பகவான் இந்த வார்த்தைகளை சொல்வதனாலே இட் கேரிஸ் லாட் ஆஃப் வெயிட். அப்போ இந்த உடற்பற்றற்று இருக்க வேண்டும் என்பதுதான் நான் யார் விசாரத்தினுடைய நோக்கம். அது புரிபடும். இந்த நான் யார் விசாரம் இட் ஹாஸ் மல்டி ஃபேக்டோரியல் மல்டி டைமென்ஷனல் அஃபேர். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும், பண்ணதான் புரியும். உட்காந்து வச்சு கிளாஸ் ரூம்ல யூ டூ 100 செவனைசிங் 100 டைம்ஸ் இட் வில் நாட் அ வெரி எஃபெக்ட். ப்ராக்டிஸ் தான் இதெல்லாம் நம்மளே கத்துக்க வேண்டிய விஷயம். இது மாதிரியான இப்ப நான் சொல்றது இட் மே ஸ்பீட் அப் த ப்ராசஸ். பட் ப்ராசஸ் பண்ண வேண்டியது நம்ம தான். இந்த உடற்பற்றாகிய அகந்தை அகன்றால்தான் அபின்ன அப்பிரமேய அகண்ட சச்சிதானந்த அருணாச்சல ஆன்மஸ்வரூபத்தில் தன்மயமாதல் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு அத்துவித கலப்பாலன்றி அந்த அருணாச்சலேஸ்வரனுடைய அந்த ஆன்ம பவிசை
காண்பது. அவர் அதை காண்பது என்பது அதிலே கண்டு ஊற, அதிலே ஊறி போய் அதிலே ஒன்று கலந்து சாந்தமான மோனம், அந்த மோன சாந்தத்தை உணர்ந்து அனுபவித்த இவையெல்லாம் இயலாத காரியம் என்பதினாலே முக்கியமா உடற்பற்று அற்று உன் பவிசு கண்டு ஊற. எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு அழகா கொக்கி மாதிரி போட்டு போட்டு கோத்து கோத்து சொல்றாரு. அப்படி வேண்டிக்கிறார். உடற்பற்று அறணும், உங்களுடைய பவுச பார்க்கணும், அதை அதிலே ஒன்று கலக்கணும். இவ்வாறு பகவானுடைய ஃபேமஸ் கோட், காண்டலாவது அரிதலும் அரிதலாவது அது ஆதலும் ஆதலாவது இருத்தலும். தமிழ்ல சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதான் இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா புரியும். டு see is to know. அதை பற்றி தெரிந்து கொள்வது என்பது அதை தரிசனம் பண்ணலாம். டு நோ இஸ் டு பிகம். அதை அறிந்து கொள்வது என்பது அதுவாகவே ஆதல். டு பிகம் இஸ் டு பி. நாம் அதுவாகத்தான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் அதுவாதல். இப்ப சொல்றோம் பாருங்க, காண்டலாவது அரிதலும் அரிதலாவது அது ஆதலும் அது ஆதலாவது அது இல்லை ஆதலாவது பகவான் வார்த்தை ஆதலாவது இருத்தல். அதனால இவை அத்தனையும் அருணாச்சலேஸ்வரர் தமக்கு செய்வித்தார் என்று சொல்லவே அருள் அருணாச்சலம் என்று முக்காலம் பொருந்த புரிந்தார். அப்படியே வாயார மனமாற நெஞ்சார எனக்கு அருள் செய்த அருணாச்சலேஸ்வரர் என்று மிக்க மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டார். ஒரு கால் அந்த அருணாச்சல பவுசிலே ஒன்று கலந்தது நிரந்தரமாக கலந்ததே ஆகும் என்பதனாலே நாளும் என்று சொன்னார். எந்நாளும் எப்பொழுதும் விடாது உன் அழகை காட்டும் அருணாச்சலம் என்று 8வது கண்ணிலேயும் சொன்னார். நிறைய பேரை பெரியவர்கள்லாம் உடலை இழித்தும் பழித்தும் பேசி இருக்கிறார்கள். அது உள்ளது 40 அனுபவத்துல அதை மொழிபெயர்த்திருக்கிறார் பகவான். இந்த உடலுக்கு அளவுக்கு அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காரு. இழிவுடல் யான் என்னல் இகந்திடுக. இந்த இகழப்பட வேண்டிய உடல் நான் நான் என்று நினைத்து அதே ஞாபகமாக இருப்பது, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். அதுக்காக இதை சொல்றது. இகந்திடுக, அதை விட்டுடுங்க. என்றும் ஒழிவுயில் இன்பான் தன்னை ஓர்க. என்றைக்கு நமக்கு உள்ளே ஒரு அழிக்க முடியாத ஒழிவற்ற எப்போதும் நிரந்தரமாக இருக்கின்ற ஒரு இன்பம் நமக்கு உள்ளே இருக்கின்றது. அந்த இன்பத்தை ஓர்க, அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிற வழியை பாருங்க. அழியும் உடல் ஓம்பலோடு தனை ஓர உணர். இந்த எப்போதும் என்றோ ஒரு நாள் இது அழிந்து போகக்கூடிய இந்த உடலை பெருசா ஓம்புதல்லாம் பேணுதல். அதோடு நான் ஆத்ம ஞானத்தையும் அடையிறேன், தன்னை ஓர உணர். அது எப்படி இருக்குன்னா, ஆறு கடக்க நதியை கடக்கிறதுக்கு கரா முதலைய புனை தெப்பமா கொண்டற்று. ஒரு முதலைய தெப்பமா நினைச்சுட்டு நம்ம நதியை கடக்க முடியுமா? அழிந்தே போகும். அதனால உடல் மீது அளவு கடந்த அது வைக்கிற இடத்துல வைங்க. உடலை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரிதான் இத்தனுவே நானாம் நமதியை நீத்த புத்தி இதயத்தே பொருந்திய கனோக்கால் அத்துவிதமாமை அகச்சுடர் காண்கை பூ மத்தி எனும் அண்ணா மலைச்சுடர்கான் மெய்யே. அந்த தீப தரிசன தத்துவத்தை பகவான் சொல்லும் பொழுது இத்தனுவே நானாம், இந்த தனு உடலே நானாம் எனுமதியை நீத்த. முதல்ல இந்த உடல் நான் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்ட புத்தி இதயத்தையே பொருந்திய அப்போது தனக்கு உள்ளே ஆழ்ந்து, அப்போ நான் யார், இந்த உடல் நான் இல்லைன்னா நான் யார், இந்த மனசு நான் இல்லைன்னா நான் யார் என்று தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் பொருந்தி அகநோக்கால் தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் பார்க்கின்ற அந்த நோக்கத்தினாலே, அந்த நோக்கினாலே, அந்த பார்வையினாலே அத்துவிதமாமே அகச்சுடர் காண்கை, அத்துவிதமாக ஏகவஸ்துவாக இருக்கின்ற தன்னுடைய உண்மை நிலையை, மெய்யை, சத்துவத்தை அகச்சுடராக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அகச்சுடரே ஆத்ம தீபத்தை காண்கை. அதுதான் அப்பா
பூமத்தியும் இந்த பூலோகத்துக்கே சென்டர் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாமலை சுடர், கார்த்திகை தீபத்திலே நாம் பார்க்கின்ற அந்த தீபச்சுடர் நமக்கு உள்ளே இருக்கின்ற சுடர் தான். அந்த சொல்ல வரும்போது இத்தனவே நானா வினுமதியை நீத்த என்றார். அப்போ அந்த உடலை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஊனைக்காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே. ஊனைக்காவல்னா இந்த இந்த உடலை காவல் செய்த விரும்புதல், இந்த உடலையே கைவிட்டு உன்னை உகப்பார், உன்னை விரும்புபவர் ஈஸ்வரனை, உங்களது சிவபெருமானே இந்த உடலை விரும்புவதை விட்டுட்டு உங்களை ஒருவர் விரும்பினார் உணர்வாரே. அதுக்கு முதல் வரியில ஆனைக்காவில் அரணே பரனே அண்ணாமலையானே என்று அந்த அண்ணாமலையானை நினைக்கும் பொழுதுதான் அவர் ஊனைக்காவல் கைவிட்டு, அப்பதான் இந்த உடற்பற்றறுத்து என்பது இந்த அருணாச்சலேஸ்வரருடைய அந்த தனி பெரும் சிறப்பு. நான் யார் என்று கேள்வியை கேட்க வைப்பது அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அது தோணி இருக்கு. அது பார்த்தோன்னு தோணித்தனங்க. ஆனைக்காவில் திருவானைக்கால போய் அதை நினைச்சுக்கிறார் அண்ணாமலையார். அப்போ ஊனைக்காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வார் என்றார். இப்படி தாய்மான சுவாமிகள் இந்த உடலை பத்தி தான் சொல்லியிருக்கார். என்றும் அழியும் இக்காயம், காயம்னா இந்த உலகம் என்றும் அழியும், எப்ப ஒரு நாள் அழியும். இத்தை ஏதுக்கு மெய்யென்றிருந்தீர் உலகீர், இதா போய் மெய்யின் நெஞ்சு நம்பி வாழ்கின்றீர்களே. ஒன்றும் அறியாத நீரோ எவன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரந்தோ. எவன் ஒரு நாள் ஓலை எடுத்துன்னு வருவான், அப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த உடலையே நம்பி வாழ்கின்றீர்களே, உடலை விட்டு அதற்கு தாண்டி சென்று அதற்கு அப்பாற்பட்டு அந்த மனதுக்கு தாண்டி சென்று அதற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஒரு ஆன்ம வாழ்வு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? உண்டோ நவை போல வஞ்சல் மலம் ஊறித்ததும்பும் உடலை மெய் என்று கொண்டோ பிழைப்பதிங்கையோ. உண்டோ நம்மை போல வஞ்சல், நம்மை போல ஒரு ஆன்ம வஸ்துவுக்கு வஞ்சம் செய்பவர்கள், வஞ்சகம் செய்பவர்கள், வஞ்சனை செய்பவர்கள் யாராவது இருப்பார்களா? மலம் ஊறித்ததும்பும் உடலை மெய் என்று, இந்த உடலை போய் மெய் என்று கொண்டோ பிழைப்பதிங்கையோ. இத வச்சு இந்த வாழ்க்கையை நம்ம நடத்துறோம். இப்படி ஒரு பழப்பு தேவையா நம்மளுக்கு? அருக்கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ. அருக்கோலம், அந்த ஆன்மா அழகு, கோலம்னா அழகு, அருளாகிய அழகு, அதை மெய்யின்னு, அதுதான் நம்முடைய உண்மையான அழகு, நம்ம கொள்ள வேண்டாமா என்கிறார். அதே போல அப்பர் பெருமான் சொல்ற கூவலாமை குறைகடலாமையை கூவலோட ஒக்குமோ கடல் என்ற கூவல்னா கடல், கடத்துல ஒரு ஆமை இருக்கு, அத கடல்ல குறை கடல் ஒலிக்கின்ற கடல், அது அலை ஒலிக்கிறது இல்லையா, அந்த ஆமை வந்து பார்த்துதான். அப்போ இந்த கிணறோ அளவு இதோட பெருசா இருக்குமோ, ஒக்குமோன்னா அது மாதிரி இருக்குமோ, இன்னும் பெரிய கிணறு, அது அவ்வளவு பெருசா இருக்குமா கடல்? ஏன்னா கணத்துல இருக்கிற ஆமையினுடைய அந்த அறிவு விஸ்தீர்ணம் அவ்வளவுதான். அது மாதிரி பாவகாரிகள் பார்ப்பு அரிது என்பதால் இந்த பாவத்தை செய்து இந்த உடலிலே, உடல் என்கின்ற இந்த வேற்று விகார விடக்குடத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் அந்த ஆன்ம வஸ்து என்கிற அந்த ஈஸ்வரனுடைய தேவதேவனாகிய அந்த சிவனுடைய பெரும் தன்மையை எப்படி உணர்வார்கள்? ஏனென்றால் இந்த உடல் என்கின்ற பற்றை அறுத்தால்தான் ஈஸ்வரனுடைய அந்த பெரும் தன்மையை புரிந்து கொள்ள முடியும்னு அப்பர் பெருமான் சொல்றார். இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக வேதாந்த கருத்தை சொல்றாரு. இங்க பாவகாரிகள்னா பகவான் இன்னொன்னு சொல்றாரு. பாவகாரிகள்னா பாவம் செய்தாதான் இது திருப்பி திருப்பி இங்க இந்த உடல்ல வரணுன்றது இல்ல, புண்ணியம் செய்தாலும் ஒன்றுதான் ஆனோன்றார் பகவான். அங்கதான் பகவான் அளிக்கின்ற அறிவு தெரிவு நம்ம அப்படியே ஆச்சரியப்பட வைக்கின்றது. பாவம் பண்ணிதான் இந்த பிறப்பு வருதுன்னு எல்லாரும் சொல்லும் பொழுது, புண்ணியம் பண்ணா நீங்க வந்துதான் பாவணும். பாவ புண்ணியங்கள் இரண்டையும் தாண்டி போகும்பொழுதுதான் உனக்கு ஆன்மலோகம். இல்லைன்னா புண்ணியத்துக்கு சொலலோகமும் பாவத்துக்கு நரகலோகமும் தான் கிடைக்கும். ஆனா இங்க அப்பர் பெருமான் பாவகாரிகள்னு சொல்றது புண்ணியத்தை விட்டார், பாவத்தை சொல்றதுக்காகவும் பெரும்பாலான கருத்து பாவத்தை பண்ண இந்த பிறப்பு வந்துடுறது என்றதுனால. அப்படி இந்த உடலிலே வந்து அகப்பட்டு கொண்ட பாவகாரிகள் பார்ப்பு அரிது, அந்த ஈஸ்வனுடைய பெரும் தன்மை ஆன்ம வஸ்துவினுடைய அந்த பெரும் இயல்பை பார்ப்பது அரிது என்பதால் அப்படியெல்லாம் சொல்வார்கள் இல்லையா, ஒரு அனுபவத்துல அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். இந்த உடல் என்கின்ற இந்த உடல் பற்று நீக்கப்பட்டாலுடைய ஈசன் இயல்பை அறிவது
மிக மிக கடினம் என்கிறார். பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு எல்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டு சொல்றார். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ற, என்னுடைய தெய்வீக பெருமைகளுக்கு ஒரு அளவே இல்லை, நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ஜுனா ஒரு சிறிது சொன்னேன், கொஞ்சம் சொல்லப்பட்டது. இது பகவத்கீதை 10வது அத்தியாயம் 40வது பாடல். 42வது பாடல் மீண்டும் சொல்றார். இவ்வாறு என்னுடைய பெருமைகளை நான் அளவிறந்து எல்லையற்று குறிக்கொண்டே போவதனால உனக்கு என்ன பிரயோஜனம் அர்ஜுனா? சுருக்கமா சொல்றேன் கேளு. இந்த உலகம், இந்த என்டையர் யூனிவர்ஸ் முழுவதையும் நான் ஒரு அணுமாத்திரம் தாங்குகிறேன். அப்ப என்னுடைய அந்த ஆன்ம பவிஷ்யம் எவ்வளவு பெருசுன்றது நீ தெரிஞ்சுக்கணும்ன்ற பகவத்கீதையிலே இந்த மாதிரி கருத்துக்களை நான் பார்க்கிறேன். இந்த வேண்டுகோளை கண்டு உர அருள் அருணாச்சலா என்ற அந்த வேண்டுகோளை அருணாச்சலேஸ்வரர் அருள்பாலித்தார் என்பதை அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். இதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. அண்ணாமலையான சக்தி வாழ்க, வடவேங்கடத்தினடியோன் வாழ்க, திங்கள் சூடி திருவருணை ரமணேஸ்வர் வாழ்க, அவர் அருளிய அக்ஷர மணமாலை வாழ்க, போதும் அன்பர்கள் எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். Thank you, sir. Thank you, sir. Very interesting. Namaste.